பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த கால வேளையில் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 62வது அதிகாரம் 5வது வசனம். என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும், குழப்பமாக இருந்தாலும், மனிதனுடைய உதவிகள் நிலைத்திருக்காவிட்டாலும், பிரைஸ் தி லார்ட், உண்மையான அமைதியான நம்பிக்கை தேவனிடத்திலிருந்து மட்டுமே நமக்கு வருகிறது. அநேக நேரத்தில் நம்முடைய இருதயம் அநேக காரியங்களை கண்டு பயப்படுகிறது அல்லது கவலை அடைகிறது. இன்றைக்கு ஒரு அவசரமான கால நிலையில் நாம் இருக்கிறோம். எல்லாவற்றிலேயும் துரிதமாய் நடக்க வேண்டும் என்று நாம் ஓடுகிறோம். ஆனால் அது நடக்காததுனால என்ன நடக்குது அப்படின்னா, நாம் கலக்கம் அடைகிறோம். பிரைஸ் தி லார்ட். தேவன் நம்மை காத்திருக்கும்படி அழைக்கிறார். காத்திருப்பது என்பது சோம்பல் அல்ல, அது தேவன் மேல் நாம் வைக்கிறதான நம்பிக்கையிலிருந்து வருகிறதான பிரைஸ் தி லார்ட் ஒரு காரியமாக இருக்கிறது. அவர் சொல்லுகிறார், நான் நம்புகிறது அவராலே வரும். அப்படி சொல்லட்டா, இப்போது இந்த 10th எக்ஸாம் எழுதும்போது பிள்ளைங்க பரீட்சை முடிவுக்காக காத்திருப்பாங்கல்ல. அப்போ அவங்க காத்திருக்கும்போது அந்த ரிசல்ட்டு வரப்போகிற அந்த குறிப்பிட்ட நாட்களுக்கு முன்பு அவர்களுக்குள்ள ஒரு பதட்டம் அதிகரிக்கும். நல்லா தான் எழுதியிருப்பாங்க, இருந்தாலும் அவங்க எதிர்பார்க்கிற அந்த மதிப்பெண், எதிர்பார்க்கிற காரியம், பிரைஸ் தி லார்ட், அதை அவர்கள் காண்கிறது வர அவர்களுக்குள்ள ஒரு பதட்டம் இருக்கும் பாருங்களேன். அதே போல் நீங்கள் எந்த காரியத்திற்காக தேவனிடத்தில் காத்திருக்கிறீர்களோ, அந்த காத்திருக்கிற காரியத்தினுடைய முடிவு, பிரைஸ் தி லார்ட், அது தேவனிடத்தில் இருக்கிறது. தேவன் உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவார். நாம் இன்றைக்கு அநேக காரியங்களுக்காக மனிதர்களை நம்புகிறோம். வேதம் சொல்லுகிறது, மனிதர்களில் அல்ல தேவனில் மட்டும் நம்பிக்கை வைங்க. ரெண்டாவது, நாம் எடுக்கிற அவசரமான முடிவுகளை தவிர்த்து நாம் ஜெபத்தில் காத்திருக்க வேண்டும். அப்படி செய்வீங்க அப்படின்னா தேவன் சரியான நேரத்தில் செயல்படுகிறத நீங்கள் பார்க்க முடியும். சங்கீதம் 42:11, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு இரட்சிப்போம், என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். எனக்கு அன்பானவர்களே, இந்த கால வேளையில் நீங்கள் கலங்கி நிற்கிற காரியம் என்ன? எந்த காரியம் உங்களை பயமுறுத்துகிறது? நான் சொல்லுவேன், உங்களுடைய ஆத்துமாவை தேவனிடத்தில் காத்திருக்கும்படி நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் நம்புகிறது அவராலே
வரும். ஜெபிப்போமா? பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன்ப்பா. இந்த கால வேளையில் கர்த்தரை நம்பி கொண்டிருக்கிற ஆண்டவரை ஒவ்வொருவருக்கும் அவர்கள் நம்புகிற காரியத்தில் ஜெயத்தை தாங்க, அற்புதத்தை காண உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.